ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதுசாக கூகுள் ரிவ்யூன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஒரு புது ஸ்கேம் வந்துருச்சு. என்னென்னா 3 ரிவ்யூஸ் கொடுங்க, உங்களுக்கு வந்து ₹150 பே பண்ணுறா. அதுக்கப்புறம் என்னென்னா ரிவ்யூஸ் கொடுத்து உங்களுக்கு காசு வந்துனே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே உங்களை ஒரு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. டெலிகிராம் சேனலில் என்ன சொல்லுவாங்கன்னா, தே வில் ஆஸ்க் யூ லைக் எப்படின்னா ஒரு 3 பேமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ₹150 உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை புது குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஒரு புது குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஸோ ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் ₹150 உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அதோட உங்களுக்கு என்னென்னா அவங்க மேலே ட்ரஸ்ட் பில்ட் ஆகிருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து என்னென்னா யூ ஹேவ் டு டூ த பேமெண்ட் டாஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு நீங்கள் வந்து பேமெண்ட் ஒன்று பண்ணணும். ஸோ டெம்பரரிலி உங்களுக்கு என்னென்னா நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணணும். 2000 பண்ணணும், இல்லை 5000 பண்ணணும். சில பேர் என்ன 1,50,000 இந்த மாதிரி பே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் வரும்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கு 6 பேமெண்ட் டாஸ்க்காக மாற்றிடுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணோடனே ஒரு 2000 பேமெண்ட் பண்ணி வச்சுங்க, சின்ன அமௌண்ட்டு. உடனே 2800 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 5000 பே பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ₹200 வரும் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் பூஸ்டப் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி ஒன்று அந்த லூப் ஹோலில் கொண்டு போயிட்டு டாஸ்க் 5th 6th டாஸ்க் வந்தோன்னு என்னென்னா 10,000 50,000 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி வரும். அது பே பண்ண தான் முன்னாடி கொடுக்குற பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணிட்டு கடைசியாக உங்களுக்கு எதுவுமே வராமல் பண்ணிவிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி போகாதீங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நியூஸில். இந்த மாதிரி நான் 15 lakhs பே பண்ணாங்க, அப்படியே என்ன அந்த லூப்பில் கொண்டு போயிட்டு 15 lakhs பே பண்ணி வச்சுட்டாங்க. ஐயோ என் காசு எங்கே போயிடுச்சு, சைபர் கிரைம். ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ண வேணாம். ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? ₹150 ₹300 வந்துருச்சா, அதோட பேமெண்ட் எண்ட் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு பை டாட்டா சொல்லிவிட்டு வெளியே வந்துடுங்க. இதே மாதிரி டேட்டா என்ட்ரியில் நிறைய பேர் பண்ணுவாங்க. 5000 கொடுங்க, ஏன்னா வீட்டிலேருந்து சும்மா வராதுங்க காசு. அது மட்டும் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. சும்மா ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? ஸோ தே கேன் ரிக்ரூட் 1% ரைட். ஸோ இதெல்லாம் ஃபேக்குங்க. தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க. அந்த குரூப்பில் வந்து சொல்லுவாங்க, நான் 1 lakh பே பண்ணிட்டேங்க, ஐ காட் 1,10,000. எதுக்குங்க 10 நிமிஷத்தில் 1,50,000 2 lakhs கொடுப்போம்? இந்த மாதிரி ஏன் வரும்? தயவு செஞ்சு அதில் நம்பாதீங்க. ஸோ டோன்ட் கெட் இன் டு திஸ். இது புது ஸ்கீம் வந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த லூப்பில் வந்து முக்கியமாக என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈஸியாக கிடைக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்வால்வ் ஆகாதீங்க. பர்டிகுலராக ஜாப் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஜாப் போர்ட்டல்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி பேரோட மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த லூப்பில் போகாதீங்க. போனாலும் ஒரு ₹150 ₹300 வந்துச்சா வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான். ஓகேங்க, தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர் இட் டு ஆல்.